بسم الله الرحمن الرحيم صيام 3 أيام من كل شهر صيام الدهر أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களா, ஒவ்வொரு மாசத்திலையும் 3 நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்றாங்க. சியாமுத் தஹர், காலம் முழுவதும் நோன்பு வைத்த பிரயோஜனம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஒவ்வொரு மாதத்திலையும் 3 நோன்புகள் பிடிப்பது அப்படிங்கிற இந்த பழக்கம் இருக்குது. இது வழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா இது காலம் முழுவதற்கும் நோன்பு வைத்த நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம மார்க்கத்துல 1க்கு 10 அப்படிங்கிறது நாம் எல்லாம் அறிந்த செய்தி தான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லக்கூடிய வசனம், நீங்க ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா அதற்கு பகரமாக 10 நாம தருவோங்கிறத அல்லாஹ் சொல்லுவான். அப்போ 1க்கு 10ங்கும் போது 3க்கு 30, 3 நோன்பு வச்சோன்னு சொன்னா 30 நோன்பு வைத்த நன்மைகள் கிடைக்கிறதுங்கிறது குர்ஆனினுடைய வாக்கு. அது அப்படிங்கிறதுனால ஒரு மனிதர் ஒரு மாதத்துல 3 நோன்பு பிடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு 30 நோன்பு பிடித்த நன்மைகள் கிடைக்கும். 12 மாசம் இது மாதிரி தொடர்ந்து நாம செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, மாதம் முழுவதும், அதாவது வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மைகள் நமக்கு கிடைக்குங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தர்றாங்க. இது உபரியான வணக்கங்கள் உண்டானதா, நஃபிலான வணக்கங்கள் நாம சொல்றோம் பாருங்க, அது சம்பந்தமான விஷயம். இதை கொண்டு போய் நாம பருளான வணக்கத்தோட நாம என்ன செஞ்சிடக்கூடாது, ஈக்குவல் பண்ணிடக்கூடாது. உதாரணத்துக்கு அப்ப ரமலான்லயும் 3 நோன்பு மட்டும் வச்சுட்டா போதுமா, அப்ப ரமலான் முழுவதும் நோன்பு வச்ச நன்மை கிடைச்சிருமாங்க, அந்த மாதிரி எண்ணத்துக்கு வந்துடக்கூடாது. உபரியான வணக்கங்களுக்கு உண்டான விஷயங்கள் நம்மளுக்கு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லித்தருவான். அடுத்து அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த 3 நாள் நோன்பை கூட நாம எந்த நாட்கள்ல பிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு குழு ஒண்ணு தர்றாங்க, அதாவது ஒரு ஐடியா தர்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயாமுல் பீர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. வெண்ணிற நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெண்ணிற நாட்கள் அப்படிங்கிறது ஸலாஸத்து அஷர, அதே மாதிரி அர்பஅ அஷரத வ ஹம்ஸ அஷரத, 3 நாட்களை சொல்றாங்க. இந்த 3 நாட்களும் வெண்ணிற நாட்களாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. வெண்ணிற நாட்கள்னா பிறை 13, பிறை 14, பிறை 15 ஆகிய இந்த 3 நாட்கள் இருக்கிறது, இவைகள் வெண்ணிற நாட்கள் அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இந்த நாட்கள்ல இயல்பாகவே அந்த நிலவுனுடைய வெளிச்சத்தினால பூமி நல்லா பிரகாசமாகவே தெரியுங்கிறதுனால வெண்ணிற நாட்கள்னு இந்த நாட்களுக்கு அந்த காலம் முதலே பெயர் இருக்கு அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும். இந்த வெண்ணிற நாட்களான இந்த 3 நாட்களில் நோன்பு பிடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதை பத்தி நபியினுடைய மனைவியர்கள் சஹாபாக்களில் பிற சில சஹாபாக்கள்லாம் சொல்லும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நாட்களுடைய நோன்ப சஃபர்ல கூட விட்டதில்லை, பயணத்துல கூட விட்டதில்லை அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்தி சொல்லி தர்றாங்க. இன்னும் இந்த ஹதீஸ்களினுடைய அடிப்படையில நவவி இமாம் போன்ற பெரிய இமாம்கள், இன்னும் மற்ற சில இமாம்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நாம் பொருட்களுக்கு எப்படி ஜக்காத் கொடுக்கிறோமோ அது போன்று நம்மளுடைய உடலுக்கு உண்டான ஜக்காத் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உடல்களில் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்குண்டான இந்த நோன்பு ஜக்காத்தாக அது அமையும் அப்படிங்கிறதாகவும், உடலுக்குண்டான ஜக்காத் போன்று உண்டான ஒரு விஷயமாகவும் இதனை பார்க்கணும் அப்படிங்கிறத, நோய்களுக்கு உண்டான ஆஃபியத்தாக, தீர்வாக இந்த நோன்பை நாம வைக்கணும் அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க, பெருமக்கள் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்ம கபூல் செய்வானாக. வரக்கூடிய புதன், வியாழன், வெள்ளி ஆகிய இந்த 3 நாட்கள் இருக்கிறது. இந்த 3 நாட்கள் இந்த மாதத்தினுடைய, இந்த ஷஅபான் மாதத்தினுடைய ஐயாமுல் பியலாக கவனிக்கக்கூடிய வெண்ணிற நாட்களாக அமைகிறது. இந்த 3 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடிய நம்மளுடைய உடல்களுக்கு ஆஃபியத்தை தேடக்கூடிய நற்பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன்.